Hi friends, welcome to Somi Chef channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டிஃபரண்டான சீஸ் கியூப் டிக்கா செய்ய போறோம். இப்போ ஒரு பவுல்ல நம்ம 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது cream மாதிரி ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது mix பண்ணும்போது cream மாதிரி வரணும். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமா கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு beetroot powder ஆட் பண்ணலாம். beetroot powder கூடிய சீக்கிரமே எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். இப்போ கொஞ்சமா beetroot powder சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. beetroot powder சேர்த்தா கலர் செமையா இருக்கும். இப்போ நாம 1/2 ஸ்பூன் chilli powder, 1/2 ஸ்பூன் garam masala, கொஞ்சமா salt, அதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் cumin powder, சீரக பொடி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் corn flour மாவை கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க फ्रेंड्स, இது நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ அமுல் சீஸ் கியூப் நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம். இப்போ சீஸ் கியூப் பிரிச்சு வச்சாச்சு. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சீஸ் கியூப் இதிலே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயும் கோட் ஆகுற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இத mix பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். இப்போ கொஞ்சமா வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிட்டு வெங்காயம், capsicum இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு marinate பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குச்சி எடுத்து வெச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுல பொறுமையா குத்துங்க இந்த சீஸ் கியூப்ல. ஸ்டார்டிங்ல ஃபாஸ்டா குத்திராதீங்க. அதுக்கு அப்புறம் சீஸ் கியூப் தனியா பிரிஞ்சு வந்துரும். அதனால பொறுமையா பண்ணுங்க. இப்போ நம்ம capsicum குத்தியாச்சு. இப்போ வெள்ளரிக்காய், இப்போ கேரட், அதுக்கு அப்புறமா ஆனியன் குத்திக்கலாம். இப்போ எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ இத நம்ம கேஸ் ஸ்டவ்ல ஹீட் பண்ணிக்கலாம். இது பொறுமையா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படியே வெச்சிட்டு இருந்தீங்க அப்படினா சீஸ் கியூப் மெல்ட் ஆயிடும். அதனால ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது லைட்டா கலர் மாறினதுமே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இதுக்கு டாப்பிங்கா சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரிகானோ சீசனிங், பீஸா சீசனிங், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது கண்டிப்பா சீஸ் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.